அண்ணா வணக்கம். சந்தையில ஒரு கருப்பு கிடா, சுத்தமான கிடா, செம்பு கிடா, இவ்வளவு தோரண கிடா பார்க்க முடியாது அப்படிதானே? ஆமா, நல்ல சூப்பர் கிடா கொண்டு வந்து கிடா பத்தி கிடா பல்லு என்ன பல்லு 6 பல்லு கிட்ட 6 பல்லு 6 பல்லு. சரி ஓகே, எவ்வளவு விலை சொல்லுவீங்க? 27 ரூபா சொன்னோம்னா. 27 ரூபா. எதுவரை கேள்வி இருக்குண்ணா? 23 ரூபாய் கேட்காங்க. 23 ரூபாய். எவ்வளவு ஃபைனலா விடலாம்னா? 25 ரூபா கொடுக்கலாம். 25 கொடுக்கலாம் அப்படிதானே? ஆமா. சரி ரைட்டு. உங்க நம்பர் சொல்லுங்க பாப்போம். 99 42 30 30 78 79 கிட்ட வாங்கிக்கலாம். எந்த ஊர் நீங்க? எங்க பழைய பாப்பாங்க. ஓ சரி, என்ன குட்டினாலும் வாங்கிடலாம். பொடி குட்டி வளர்ப்பு குட்டி என்ன குட்டினாலும் வாங்கிக்கலாம். எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இதுக்கு கொடுக்கலாம்? 25 ரூபா கொடுக்கணும் வந்தோம். 25 கொடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்க. கேட்க ஆளே இல்லன்னா? இல்ல, சந்தையில கேட்க சரியில்லையோ? சந்தை நிலவரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா சரி ஓகே. எப்படி இருக்கீங்க? ஜம்முனு. சந்தையில ஒரு டாப்பான கிட்டா. இதான் பெரிய கிட்டா முழுக்குன. சந்தையில பெரிய கிட்டா. பல்லு எப்படி என்ன? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? அவங்க 27 ரூபா சொன்னாங்க. 27,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 23,500 கொடுத்துருக்கேன். 23,500. வரும்போது எப்படி கிடா வாங்கணும்னு சொந்தியோ? இதே மாதிரி கிடா தான் வாங்கணும் வந்து வாங்கியாச்சு. எத்தனை கிடா பாத்துருக்கீங்க? ஒரு 5-6 கிடா பார்த்தா இது பிடிச்சிருந்து வாங்கியாச்சு. இந்த கிடா பிடிச்சா வாங்கிருக்கீங்க. கொடியாடு கிடா தான் வாங்கியலோ? ஆமா, மன திருப்தி வாங்கியாச்சு. மன திருப்தி வாங்கியாச்சு. சரி ஓகே நன்றி. வணக்கண்ணே. சந்தையில ஒரு டாப்பான கருப்பு கிட்டா அப்படிதானே? சுத்தமான கருப்பு. ஒரு இடத்துல வெளில பார்க்க முடியாது. கிடா பத்தி சொல்லுங்க. கிடா பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 4 பல்லு கிட்ட 4 பல்லு. எல்லாம் பொருள் தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? தூத்துக்குடி. அங்க இருந்து இங்க வந்து வாங்குறீங்களா? அது சந்தை இல்லையா? அங்க இருக்கு. ஆனா இந்த மாதிரி தெளிவா கிடைக்காது. இந்த தெளிவா நல்ல தோரணையான கிடா கிடைக்காது. மேல பாலத்து தான் கிடைக்கும் அப்படிதானே? சரி எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 32 சொன்னாங்க. 32 சொன்னாங்க. 2 சொன்னாங்க. 27 வாங்கிருக்கணும். 27. எவ்வளவு பார்த்தனே எவ்வளவு மதிச்சிய? இடைக்கு 30 கிலோ இருக்கணும். 35 கிலோ இருக்கும். 27 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? வரும்போது இப்படி கிடா வாங்கணும்னு சந்திலோ? ஆமா. எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? பார்த்தோம். இதான் பிடிச்சது. இந்த கிடா பிடிக்க காரணியில என்ன சிறப்பு இருக்கு? அதை போய் சொல்லுங்க. கொம்பு தோரணை கிடா இடம் இருக்கு. நல்ல ஜம்மு இருக்கு. பார்க்க நல்ல தோரணையா இருக்கு. ஆமா சரி ஓகே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். எந்தல இருந்து வரீங்க? என்னமா ஸ்ரீரண்டம் கால்வாயில இருந்து வரீங்க. மொத்தம் வந்து ஒரு சுத்தமான கொட்டுக்கிடா வாங்கிருக்கீங்க. நல்ல கொடி ஆடு வாங்கிருக்கீங்க. இந்த கிடா பத்தில கிடா பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. கொஞ்சம் வாடலா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வாடல். என்ன வேலை சொன்னாவனே? அது 11 ரூபா சொன்னாப்ல. நான் 8,500 ரூபா சொன்னா எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 8,500 கொடுத்தாங்க. 8,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. சரி ஓகே ரைட். இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. இந்த ஆடு எப்படி? ஆடு 10 ரூபா கொடுத்தாங்க. 10 ரூபா. ஆடு சனையா அப்படின்னா? சேனை 2 நாளைக்கு 2 நாள் நிறச்சனையோ? நிறச்சனை. சரி ஓகேண்ணே. மன திருப்தி வாங்கியாச்சு. மன திருப்தி வாங்கியாச்சுண்ணே. சரி ஓகே. எந்த இருந்து வரீங்க? மேலப்பாளையம் தான். மயிலம்பாடி கிட்டா பறிச்ச கிட்டா அப்படிதானே? கிட்டா பல்லு எப்படி என்ன? அது பல் போடல. பல்லே போல இளம் பொருள் தான். வணக்கம். சுத்தமான நாட்டு கிட்டா அப்படிதானே? சுத்தமான நாட்டு கிட்டா. அந்த கிட்டா நாட்டு கிட்டா பல்லு எப்படி என்ன? அதுங்கயா பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. என்ன தேவையா வாங்கிட்டு போறீங்க? வேங்களை குடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க கிடா தான். எங்கடா ஆடு வச்சிருக்கியோ? ஆமா. சரி எவ்வளவு விலை சொல்லுதியோ? 17 ரூபா சொல்லுச்சு. 17 ரூபா சொல்லுது. இதுவரை கேள்வி இருக்கு. 13 ரூபா கழிவு இருக்கு. 13 தான் கேள்வி இருக்கு. எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? எவ்வளவு கொடுக்கலாம் நினைச்சியா? 15 கொடுத்துடலாம். 15 கொடுக்கலாம். ஆமா. ஆனா கேட்க 13 தான் கேட்காங்க. நேரத்துல வீட்டுக்கு கொண்டு போறீங்களா? வீட்டுக்கு தான் கொண்டு போறோம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாங்கினேன்? தாளையத்து 2 கிடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. ரெண்டுமே காய் அடிச்சதா காய் அடிக்காத கிடாவா? இது காய் அடிச்சது, இது காய் அடிக்காத. கருப்பு காய் அடிச்சது, காய் அடிக்காத கிடா அப்படிதானே? பல்லு எப்படிங்கயா? பல்லு இதுவே பல்லு போடல. இது 2 பல்லு போட்டிருக்கு. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு தான். கோயில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கோயிலுக்கு. சரி இந்த கிடா எவ்வளவு விலை சொன்னாங்கயா? 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 15 ரூபாய். எவ்வளவு சொன்ன விலை? எவ்வளவு? 17,000. 15 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சுத்த கருப்பு எவ்வளவு வாங்கிருக்கியா? சுத்த கருப்பும் 15,000 தான். 15,000 வாங்கிட்டு போறீங்க. கிடாவரத்துல எப்படி இருக்கு இந்த வாரம்? கிடாவரத்து நல்லா வருது. விலை எப்படி இருக்கு? விலை பரவாயில்ல அப்படிதானே? பரவாயில்ல. வரும்போது எப்படி கிடா வாங்கணும்னு சொந்தியோ? இப்படிதான் வாங்கணும் நினைச்சேன். இப்படி நினைச்சுதான் வாங்கிட்டு அதே மாதிரி கிட்ட நம்ம அமைச்சுக்கிட்டு. ஆமா. சரி ஓகே. திருப்தியா வாங்கியாச்சு. நல்ல திருப்தியா வாங்கியாச்சு. ஓகேங்க நன்றிங்க. 500 வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. அல்ல இனத்துல உள்ள குட்டி அப்படிதானே? சரி எந்திரு போதுனே? மூலக்கருப்பட்டி போகுது. ஓகே. வணக்கம். 2 பொட்டு குட்டி அப்படிதானே? 2 பொட்டு குட்டி கிடாமரி தானே? ஆமா கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? இது வந்து ஒரு 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டியா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாங்க பிரதர்? விலை வந்து 15 ரூபா சொன்னாங்க. நாங்க வந்து 14 ரூபாய்க்கு பேசுவோம். 14 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 7 கதையா உங்களுக்கு. சரி என்ன பிளான் வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? நாங்க வந்து இது வந்து ஒரு 2 சுத்து கொம்பு வரைக்கும் வளர்த்து பெருநாளைக்கு வந்து விற்கணும்னு ஒரு பிளான். ஒரு பெருநாள் கொடுக்கணும் அப்படிங்கிற பிளான் தான். என்ன கைத்தியம் கொடுப்பீங்க? வேற வந்து நாங்க புண்ணாக்கு வேற மேய்ச்சல் விடுவோம். இந்த மாதிரி குட்டி 2 கரெக்டா பக்கத்துல என்ன விலைக்கு போகும் பிரதர்?
பத்திரத்தோட எப்படியும் 20 அந்த மாதிரி இருக்கும். 20 அந்த மாதிரி போகும். வீட்டுல எத்தனை குட்டி எப்போ வளர்ப்பீங்க? வீட்டுல எப்படியும் ஒரு 2 எப்போதும் 3 குட்டி 4 குட்டி ஆடு வளர்ப்பீங்க. மாடு அந்த மாதிரி சரி கிடக்கும். சரி. எந்த ஊர் போகுது? களக்காடு போகுது. களக்காடு போகுது. சரி ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் குட்டி. எட்டாயிரம் பொட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க அது? இது 6 மாசம். 6 மாசம் குட்டி இருக்கு. எவ்வளவு வளர்த்துனாங்க? 6000 ஒரு குட்டி. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு பக்ரீத் கணக்கு பண்ணி வளர்த்துறோம். ஆமா. கைத்தீவனம் என்ன தீவனம் கொடுப்பீங்க? அது வீட்டுல கையேற தான். கையேற தான் கொடுப்பீங்க. நல்லா ஜம்முன்னு வளர்ந்துனா ஒரு வருஷம் கழிச்சு என்ன வேலைக்கு போவீங்க? அது என்ன 20,000. 20,000 ஒரு குட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படிதானே? இதுதான் நமக்கு ஒரு மாசத்துல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கலாம். ஆமா. சரி ஓகே. எப்போ வருஷத்துக்கு எத்தனை குட்டி வளர்ப்பீங்க? அது ஒரு 10 குட்டி. 10 குட்டி வளர்ப்பீங்க. சரி. எங்க இருந்து வரீங்க? கரிசந்தமங்கலம். கருத்துந்தமங்கலத்துல இருந்து வரீங்க. சூப்பர். எட்டாயிரம் கொடியாடு. ஒரிஜினல் நல்ல அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடா கிடாவா? குராலு. சென இருக்கா செனங்கயா? ஏன்னா இளஞ்சனா இருக்கு. பல் போடா பல் போடாதா? பல்லே போடல. எவ்வளவு வளர்த்துனாங்க? 25,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு பையில முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 20 ரூபா. 20 ரூபாங்க ரேட் அதிகமா கம்மியாயா? பரவாயில்ல. சரி ரைட்டு. எதனால கொடியாடு விரும்புறீங்க? என்ன காரணம் ஐயா? வளர்ப்புக்குதான். நல்ல மேலையில மேயும். நல்ல இது குட்டி நல்லா வளர்க்கும் ஐயா. வளர்க்கும். 20,000 நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க? ஒரு வருஷம். ஒரு வருஷம் எடுத்துடலாம். ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி போடுமா 2 குட்டி போடுமா? ஒரு குட்டி தான் போடும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 5-6 ஆடு இருக்கு. என்ன ஆடு வச்சிருக்கீங்க? கொடியாடு தான். கொடியாடு தான் நல்லா இருக்கு. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சரி கொடியாடு வாங்கினா எந்த சந்தைக்கு போனா நல்ல ஆடு வாங்கலாம் ஐயா? எல்லா முக்கிலும் போனா மேல வாங்கலாம். மேலே போனா வாங்கலாம் அப்படிதானே? சரி ஓகே நன்றி. நல்ல சூப்பர் கொடியாடு குட்டி வாங்கி போறீங்க. கிடாமரியா பொம்மரிங்களா ஐயா? பொம்மரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? 1 மாசம். 1 மாசம். பால் எவ்வளவு நாள் கொடுக்க வேண்டியது இருக்குங்கய்யா? ஆடு தாயாடு வேற ஆடு கிடக்கு. அதுல உள்ள குட்டி இறந்தனால வாங்கிட்டு போறோம். ஓ அது ஒரு குட்டி இறந்துட்டு அதனால அதை வாங்கிட்டு போய் அதை விட போறீங்க. அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு வளர்த்துனாங்க இது? இது 1500 ரூபாய் சொன்னாங்க. 1500 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1100. சரி குட்டி சேர்த்துக்கிட்டுமா? நம்ம தான் சேர்த்து வைக்கணும். சேர்த்து என்ன செய்யணும்? அது எப்படி நம்ம தான் காலை பிடிச்சி கொஞ்சம் விட்டோம்னா பால் கொடுக்கும். ஒரு 2-3 நாள் பிடிச்சி விட்டாலும் கொஞ்சம் பாரிட்டுனா அப்படியே கொஞ்சம். ஓ சரி. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே பால் கட்டி கிடக்குறதுனால அது வலி தாங்க முடியாம அதே கொடுத்துரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதானே? சரி ஓகே ஓகே. நன்றி. அருமையான ஒரு குரல். பல் போட்டதா பல் போடாதா? பல்லு 2 பல்லு போட்டது. 2 பல் போட்டது. என்ன விளைச்சல் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 10 ரூபா சொல்லி 8,000 ரூபாய்க்கு வாங்கி. 8,000 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுதுங்க? சிவகாசி போகுது. நல்ல அருமையான குட்டி தான். சரி ஓகே. எதுல இருந்து வரீங்கண்ணா? நான் தூத்துக்குடில இருந்து வரோம். தூத்துக்குடில இருந்து வரீங்க. ஒரு சுத்தமான கருப்பு செங்குட்டி. ஓ செங்குட்டி. சரி ரைட்டு. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா? இது 3 மாசம் 4 மாசம் குட்டி. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான் வாங்கிட்டு போறீங்க? ஒரு 6 மாசம் வளர்க்கலாம். 6-7 மாசம் வரைக்கும் வளர்க்கணும். கருப்புட்டி எவ்வளவு சொன்னா விலை முடிச்சிருக்கீங்க? 7 ரூபாய் சொன்னா 6 ரூபாய் வாங்கிருக்கு. 6 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. இது எவ்வளவு சொல்லிருக்காங்க? 5,000 ரூபாய் சொன்னாங்க. 5 ரூபாய் வாங்கிருக்கு. 5 ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி பரவாயில்லையா சந்தோட்டம் கொஞ்சம் பரவாயில்ல. வரும்போது என்ன பிளான்ல வந்து என்ன வாங்கணும்னு வந்து ஆடு வாங்கணும்னு வந்தோம். எல்லாம் ஆடு கிடைக்கல, கிராக்கியா இருக்கு. சரி அதனால குட்டி வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே நன்றி. சுத்தமான கண்ணி அப்படிதானே? பால் தண்ணி வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அது? 5 மாசம் குட்டியா இருக்கும் அப்படிதானே? என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணுங்கிற பிளான்ல? இது நமக்கு ஒரு 3 மாசம் வளர்த்தா போதும். வீட்டுல ஒரு ஆடு கிடக்கு, சத்தம் போடுறதுனால சேர்த்து கொண்டு போறேன். அதுக்காண்டி இது வாங்கிட்டு போறீங்க. துணைக்காக வாங்கிட்டு போறீங்க. துணைக்கு ஆடு வந்து ஒத்த ஆடு செட் ஆகாது. கூட ஒரு ஆடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு சொன்னீங்க? முதல்ல 6 ரூபாய் சொன்னாங்க. 4 ரூபாய்க்கு கேட்டாங்க. நாங்க 5 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு எடுத்தோம். வாங்கிட்டு போறீங்க அப்படிதான். ஆனா சூப்பர் குட்டி தான். வளர்ந்துரும். எலும்பாதான் இருக்கு. வளர்ந்துரும். நம்ம சேர்த்திடலாமா? சேர்த்திடலாம். என்ன இடம் கொடுக்கலாம்? இது நம்மகிட்ட கோவப்புல் அவுத்தி நம்ம வீட்லயே இருக்கு. கோடனால வெளியில புல் இல்ல. புல் மழை விழுந்தா கொஞ்சம் மேய்ச்சல்ல ஓடி வந்துடும். ஒரு 3 மாசத்துக்கு நல்லா இருக்கும். ஓகே. அது முடி தெரிச்சு கிரீம் கழிஞ்சாலும் நல்லா இருக்கும். முடி வெட்டி விட்டு கிரீம் எடுத்து கொடுக்கணும். கிரீம் எத்தனை மாசத்துல கொடுக்கணும்? அதே மாதிரி ஒரு 10 நாள்ல கொடுக்க வேண்டியது. 10 நாள்ல கொடுக்க வேண்டியதான். நல்லா தெரியும் அப்படிதானே? ஆமா தெளிஞ்சு. சரி உண்டாயிரும். ஓகே. முடியாற்ற கிராஸ். ஆமா. காய் அடிச்சுக்கிட்டாவா? காய் அடிக்காத கிடா? காய் அடிக்காதுதான். எவ்வளவு விளைச்சனா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 8,000 ரூபாய் சொன்னாங்க. 8,500 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியா? 7 ரூபாய் எடுத்துருக்கேன். கிடா வரத்து எப்படி இருக்கு இந்த வாரம்? நல்லா இருக்கு. நல்லா பலமா இருக்கு. விலைதான் அதிகமா இருக்கு. சரி ஓகே. கிட்ட பாம்புல இது ஒண்ணுதான் அமைஞ்சுக்கு 7 ரூபாய்க்கு அமைஞ்சுக்கு வாங்கிட்டு போறீங்க. இது ஒண்ணுதான் அமைஞ்சுக்கு வாங்கிட்டு போறேன். சரி ஓகே நன்றிங்க. எதுல இருந்து வரீங்க? இது முக்குடல இருந்து. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கியா? 2 குட்டி. ஒரு செங்குட்டி ஒண்ணு வாங்கிருக்கியா? ஒரு புள்ளப்போரு கொடியாட்டுக்குதான். ஆமா. காய் எடுத்தா காய் அடிக்காதா? காய் அடிக்காது. இது என்ன தேவையா வாங்கிட்டு போற? இது ஆட்டுக்காண்டி. மாப்பிள்ளைக்காண்டியா? ஆமா. 2 பல்லு தான். 2 பல்லு தான். ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கலாம் அப்படிதானே? 4-5 வருஷம். என்னெல்லாம் பாத்து வாங்கினியா?
இது வெதற்கெல்லாம் ஒத்த இருக்கா என்ன பார்த்து வாங்கிருக்கோம். காலு கொம்பு எல்லாம் வாங்கிருக்கீங்க. எவ்வளவு வேலை சொன்னா இது? விலை 16 ரூபா சொன்னான். ஃபைனலா முடிச்சிருக்கியா? 13 ரூபா. 13 ரூபா. பரவாயில்லையா? பரவாயில்ல விலை. பரவாயில்ல. செங்குட்டி எவ்வளவு வாங்கிருக்கியா? செங்குட்டி 3 ரூபா சொன்னான். 3 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியா? 2000 ரூபா. 2000 ரூபா. சந்தை இருக்கு இந்த வாரம்? அந்த வாரம் பரவாயில்ல. பரவாயில்ல. ஆடு லாபம் இருக்கா இல்லையா? ஆடு லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. சரி, ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நாங்க சிவகலையில இருந்து வரோம். சூப்பர் சுத்தமான கிட்டி, சுத்த கருப்பு அப்படிதானே? கிடாமரியா பொம்மரியாண்ணே? கிடாமரி. கிட்டாமரி. ரைட், ஓகே. சரி, என்ன விலை சொல்லி என்ன முடிச்சு வாங்கிட்டு வரீங்க? இது 4 ரூபா சொன்னாங்க. 4 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 3 முடிச்சிருக்கோம். 3000 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஓகே. ஒரு குட்டி ஆடு அப்படிதானே? சூப்பர் ஆடு. கொடியாட்ட கிராஸான ஆடு. ஆடு பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. இளம் குறால் தான். மரி என்ன மரினே? கிடாமரி. கிட்டாமரி. ஆடு எவ்வளவு விலை சொன்னாங்க? 8000 ரூபா சொன்னாங்க. 8000. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 7500 ரூபாய் வேண்டி. 7500. வீட்டு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 10 ஆடு கிடக்கு. 10 ஆடு கிடக்கு. கொடியாடு நல்லா வளர்த்தியான ஆடு வாங்கலாமே, கிராஸான ஆடு வாங்குறீங்க என்ன காரணம்? கட்டை ஆடு தான் தாங்கும் வெயிலுக்கு. வெயில் தாங்கும். நம்ம ஏரியா செட் ஆகும். இதான் வாங்கிட்டு போறீங்க. சரி, எந்திரு போகுது. செவலி. நல்ல செவலி. சுத்தமான செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கொம்பு வந்துட்டு ஒரு 6 மாசம் குட்டியா இருக்குமா? இது 6 மாசம் 6 மாசம் கூட தான் இருக்கும். நம்ம நாட்டுக்குட்டி. நம்ம நாட்டு எவ்வளவு விளைச்சனா அவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? அவங்க 8500 சொன்னான். நான் 6700 கொடுத்து 6700 கொடுத்து வாங்கிட்டு போறீங்க. 6500 கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 6700 கொடுத்து வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்க்கலாங்களா பிரான்ல வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு வருஷம் வளர்க்குற மாதிரி. கரெக்டா ஒரு வருஷம் தான் கொடுப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுப்போம். அதுக்கு முன்ன கொடுக்க முடியாது. என்ன கைத்தின்னு கொடுப்பீங்க? இது வந்து இப்போ நம்ம பயக்காட்டு பில்லு இதுதான் போடுவோம். இதான் கொடுப்பீங்க. வீட்டுல எத்தனை குட்டி எப்போதும் வளர்ப்பீங்க? எப்போதும் ஒரு 4-5 வளர்ப்போம்.